ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். இது வந்து இந்த வாரத்துக்கான ரீடிங். இந்த வாரத்துக்கான உங்களோட பொது பலன்கள், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, ஓகே, கெரியர் எல்லாமே இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கலெக்டிவ் ரீடிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மனசில் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டியில் இருக்கும்ல, மேபி வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா லவ் லைஃப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அதை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ அது வந்து எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கான இது, நான் சொல்லலை இதுதான் நடக்குன்றது சொல்லலை, என்னன்றதை நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. அது எவ்வளோ நாளில் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே, இன் நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது 24 ஹவர்ஸில் நடக்கிறதுக்கு முருகனை வேண்டிட்டு நம்ம இந்த வார ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ காட் பிளஸ் யூ ஆல். என்ன நினச்சிங்களோ அது இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அப்புறம் என்னங்க, 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அப்படியே அந்த ஸ்ட்ராங்கான எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். தேங்க்யூ காட், தேங்க்யூ முருகா, தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் 24 ஹவர்ஸ் மிராக்கிள் அப்படின்னு போடுங்க. ஓகே, 10 கார்டு எடுத்துடலாமா? முருகா முருகா முருகா. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ஜட்ஜ்மெண்ட். ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு வந்து எனக்கு கிளாரிட்டி கிடைக்கணும், கிடைக்க போகுது. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ். ஸ்ட்ரென்த் கார்டு ரிவர்ஸில் இருக்குது. ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலும் வரும், பார்ப்போம். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ். டெம்பரன்ஸ் ரிவர்ஸ். என்ன ரிவர்ஸ்லேயே வருது? இந்த 3 கார்டு ரிவர்ஸ். லவ் லைஃப் நல்லா இருக்க போகுதுங்க, பாருங்கள். 10 ஆஃப் கப்ஸ். ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. லவ் லைஃப் நல்லா இருக்க போகுது. இந்த டவர் கார், ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எத்தனை கார்டு வந்துருக்குன்னு பார்ப்போம். 3, 4, 5, 6, 7, 8, 9. பேஜ் ஆஃப் கப்ஸ். லவ் லைஃப் சூப்பராக இருக்குதுங்க. 8 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, சரி, ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, 10 கார்டுன்னு 11 எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா மெசேஜ் சொல்லுது, என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கார்டு 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுது? நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ ஏதோ ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை இன்னொரு ஆள்கிட்டருந்து மறைக்கிறீங்க. அது வந்து இந்த வாரம் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ வெளிச்சத்துக்கு வந்தால் என்ன ஆகும்? உட்காந்து பேச வேண்டியது இருக்கும். நீ பண்ணது சரியா, நான் பண்ணது சரியான்னு பேச வேண்டியது இருக்கும். அடுத்து வந்திருக்கிற கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு. அதில் அந்த கார்ட்டூன் இமேஜ் வந்து எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துரும். காப்பிரைட்ஸ் இல்லை, ஸ்ட்ரைக் கொடுத்துரும். ஓகே, கம்யூனிட்டி லைன், அதனால மறைச்சிருக்கேன். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுனா வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னா உட்காந்து பேச போகிறோம்ல. ஸோ பேசுகிறதுனால நமக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுமா அப்படின்னா இல்லை. அடுத்த கார்டை எனக்கு வந்து ரொம்ப நல்லா சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மறைச்சதுனால கொஞ்சம் மனவேதனையில் இருந்திருக்கலாம். ஐயோ மறைக்கிறோமேன்ட்டு. பட் இது ரிவர்சலில் வந்திருக்கிறதுனால அதை நீங்கள் பேசி அதை முடிவு பண்ணி உங்களோட மனவேதனை குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பார்ட்னரில் மறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே, இது உங்களுக்கான மெசேஜாக இருந்தால் இந்த வாரம் நீங்கள் பேசலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பேசுனா உங்களுக்கான முடிவு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கான மெசேஜாக இருக்கணுன்றதை நான் முருகன்ட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, ஸோ பேசுனதுக்கப்புறம் வந்திருக்கிற கார்டு மனவேதனை போயிடும். டெம்பரன்ஸ்ன்றது ஒரு சமநிலையான கார்டு. ஓகேவா? சமநிலைனா உங்களுக்கு ஒரு பொறுமை, அது ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வாரம் போய் பேசுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னங்க? ஸோ டவர் கார்டு. ஸோ ஏதோ ஒரு பெரிய மாற்றம், இது நீங்கள் பேசுகிறதுனால ஒரு பெரிய மாற்றம் கூட வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட லவ் லைஃப்பில் மட்டும் இல்லை, இந்த வாரம் வந்து கொஞ்சம் பிரளயம் அடிக்க போதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு உங்களுக்கு மறக்க முடியாத வாரமாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது கார்ட்ஸ் எல்லாம். ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் அந்த தைரியம் வரலை. ஸ்ட்ரென்த்து கார்டு, போய் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ தைரியமாக பேசலாங்க. வந்திருக்கிற இன்னொரு கார்டு என்ன அப்படின்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ்.
பாருங்களேன், சுற்றி தடைகள் இருக்குது, பேசலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனால் முன்னாடி தடை இல்லை, நீங்களாக வந்து அது தடையாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் தைரியமாக போய் பேசுங்க. பேசுனா இன்னொரு பார்த்தீங்கன்னா எதையும் மறைக்க வேண்டாம். ரிவர்சலில் வந்திருக்கு மூன் வந்து இப்படி வந்துருந்துச்சுன்னா ஏதோ மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி வந்துருக்கிறதுனால நீங்கள் மறைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு தைரியம் வந்திருக்கு. ஸோ அந்த தைரியத்தோடு போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப் அந்த 7 நாளோட முடிவில் பேசி முடிச்சு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கெரியருக்கான இந்த கார்டு ஸ்ப்ரெட் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஒரு கார்டில் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பிளேட்டில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களோட தகவல் பரிமாற்றத்தில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். ஓகே, ரொம்ப ஸ்பீடாலாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து சீக்கிரம் வருமானா இந்த வாரம் வந்து கொஞ்சம் டிலேயாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தகவல் ஏதாவது வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த வாரம் ஒரு மந்தமாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெம்பரன்ஸ் இப்போது நம்ம பார்த்தோம்ல, ஏதோ ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு என்னென்னா ஒரு 2 கம்பெனியில் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஜென்ரலாக ஏதோ ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது ஒரு சிலர் வேலை தேடி ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இதுவா அதுவா அப்படின்ட்டு. ரொம்ப யோசித்து பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த டெம்பரன்ஸ் கார்டு. சமநிலையாக இருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து யோசிக்கும் போது சுற்றி உள்ள தடையெல்லாம் யோசித்து பயப்படாதீங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக உட்காந்து பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி தடை இல்லை, சுற்றி தடை இருக்கிற மாதிரி நீங்களாக நினச்சி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பொறுமையாக உட்காந்து இந்த டெம்பரன்ஸ் கார்டோட இந்த என்ன சொல்கிறது, இன்னொரு கார்டு வந்துருந்துச்சு, ஸ்ட்ரென்த்து கார்டு. இது இப்படிலாம் குழம்பாமல் ரிவர்ஸில் வந்திருக்கு. கொஞ்சம் பயப்படுறீங்க இந்த வாரம். இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவர் கார்டு உங்கள் லைஃப்பில் வந்து இந்த கெரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து உண்மையாக அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, கார்ட் ஸ்ப்ரெட்டெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுறத ஆழ்ந்து தீர விசாரித்து உங்கள் மனசை கேட்டு முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டவர் கார்டு வந்ததுனால திடீர் செலவுகள் வரலாம். பார்த்து நிதானமாக டெம்பரன்ஸில் வர்ற மாதிரி நீங்கள் சமநிலையாக யோசித்து நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து உங்களோட நிதியை வந்து கட்டுப்படுத்தலாம், விரயமாகாமல் கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி 10 ஆஃப் கப்ஸ் வந்ததுனால உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து உங்கள் ரிலேட்டிவ் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம். நிதி இப்போ ஏதோ ஒரு சிலர் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து பணம் கேட்டிருந்துருப்பீங்க, ஏதாவது தேவைகளுக்காக பேசியிருந்திருப்பீங்க. ஓகேவா? பணம் ரிலேட்டடாக அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்குது. மனசு திறந்து பேசுங்க. கெரியர் பார்த்து நிறைய ஆப்ஷன்ஸ், பாசிட்டிவ் ஸ்ப்ரெட்டு தான். என்ன ஒன்று, நீங்கள் யோசித்து முடிவு பண்ண சூழ்நிலையில் இருக்கீங்க. ஸோ நிதி சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பணம் விஷயத்தில் எதிர்பாராத செலவுகள் வரலாம். ஆனால் அதை நீங்கள் டெம்பரன்ஸ் கார்டெலாம் வந்ததுனால யோசித்து பண்ணிங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் வரும். உங்கள் குடும்பத்தில் இருந்து, உங்கள் ரிலேட்டிவ்கிட்ட இருந்து ஒரு சிலருக்கு நீங்கள் ஹெல்ப்பு வந்து எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிற வாரம். ஓகேவா? ஸோ எது எப்படியோ கோல் செய்யும் நாளென் செய்யும் முருகன் இருக்கையிலே. ஓகேவா? ஸோ அவர் மேலே பாரத்தை போட்டு இந்த வாரத்தை நகர்த்துங்க. எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். காட் பிளஸ் யூ முருகா. தேங்க்யூ. பாய்.